வணக்கம். பிரையன் ட்ரேசி எழுதின ஊக்குவிப்பு அதாவது மோட்டிவேஷன் புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை பார்க்க போறோம். ஆமா, இது சும்மா தியரி மட்டும் இல்ல. நம்ம வேலையில இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில ஊக்கத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு பிராக்டிக்கலா சில ஐடியாஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. முக்கியமா மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தனிநபர்களுக்கும் சரி குழுக்களுக்கும் சரி எப்படி செயல்திறனை அதிகப்படுத்துறதுன்னு நிறைய டிப்ஸ் இருக்கு. நம்ம நோக்கம் இதுல இருந்து முக்கியமானதை மட்டும் எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சராசரியா ஒரு மனுஷன் அவனோட திறமையில 50% தான் பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. 50% தானா? அப்போ மீதி 50% அது சும்மா வேஸ்டா போகுதா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அந்த மீதி 50% ஏன் வெளியே வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பயம். பயமா? ஆமா, புத்தகம் 2 முக்கியமான உளவியல் தடைகளை சொல்றாங்க. ஒன்னு தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயம், இன்னொன்னு மத்தவங்க நம்மள நிராகரிச்சிடுவாங்களோங்கிற பயம். ஓ, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். கரெக்ட். இது பெரும்பாலும் சின்ன வயசுல நமக்கு கிடைச்ச அனுபவங்கள், விமர்சனங்கள் இதனால உருவாகி வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்மள ஒரு ரிஸ்க் எடுக்க விடாம முழுசா செயல்பட விடாம தடுக்குது. ஏதாவது தப்பா பண்ணிட்டா என்ன ஆகும், யாராவது தப்பா நினைச்சிட்டா, இந்த மாதிரி பயம். அதாவது ஸ்கில் இருந்தும் இந்த பயம் ஒரு தடையா இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு மேனேஜர் அல்லது லீடர் நினைச்சா இந்த பயத்தை போக்கி அந்த மறைஞ்சிருக்கிற திறமைய வெளியே கொண்டு வர முடியும்னு புத்தகம் சொல்லுது. அது எப்படிங்க? அதுக்கு முதல்ல சுய கோட்பாடு, அதாவது செல்ஃப் கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கணும். சுய கோட்பாடு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. 1950கள்ல ஐரோப்பாவுல கார் தொழிற்சாலைகள்ல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஓகே. ஜெர்மன் தொழிற்சாலைகள் பிரிட்டிஷ் தொழிற்சாலைகளை விட 4 மடங்கு அதிகமா உற்பத்தி பண்ணிருக்கு. டெக்னாலஜி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்போ என்ன வித்தியாசம்? அந்த உளவியல் காரணி தான். அதாவது ஊழியர்களோட மனநிலை, அவங்களோட சுய கோட்பாடு. அந்த சுய கோட்பாடுனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா. சுய கோட்பாடுங்கிறது நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோங்கிறது தான். இதுதான் 3 பகுதி இருக்கு. ஒன்னு சுய நோக்கம், செல்ஃப் ஐடல். நீங்க எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க லட்சியம் என்ன அது. சரி. 2வது சுய பிம்பம், செல்ஃப் இமேஜ். மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது. 3வது ரொம்ப முக்கியமானது சுயமதிப்பு, செல்ஃப் எஸ்டீம். நீங்க உங்களை எந்த அளவுக்கு விரும்புறீங்க, மதிக்கிறீங்க அப்படிங்கிறது. இதுதான் ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸை நேரடியா பாதிக்குது. சுயமதிப்பு அதிகமா இருந்தா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஆக ஊழியர்களோட செல்ஃப் எஸ்டீம் அதாவது சுயமதிப்பை அதிகப்படுத்தினா அவங்க மோட்டிவேட் ஆகி நல்லா வேலை செய்வாங்க. இதை எப்படி செய்யறது? பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு 7 வழிகள் சொல்றாங்க. சும்மா வாய் வார்த்தையில பாராட்டுறது இல்ல, கான்கிரீட்டா சில செயல்கள். சொல்லுங்க. 1 சவால். அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டிய வேலைகளை கொடுக்கறது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வைக்கிறது. ஆமா. 2வது சுதந்திரம். வேலையை எப்படி செய்யணும்னு அவங்களுக்கே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கறது. நம்ம அவங்கள நம்புறோம்னு இது காட்டும். சரி. 3வது கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல். அவங்க எப்படி பண்றாங்கன்னு தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுக்கறது, கலந்து பேசுறது. அப்பதான் அவங்க கரெக்டா போறாங்களான்னு தெரியும். ரைட். 4வது மதிப்பு. அவங்க சொல்ற ஐடியாஸ், கருத்துக்களை காது கொடுத்து கேட்கறது, அதுக்கு மதிப்பு கொடுக்கறது. 5வது பரிவு. அவங்க மேல ஒரு பர்சனல் கேர் காட்டுறது. அக்கறையா இருக்கிறது. ஆமா. 6வது வெற்றி அனுபவங்கள். சின்ன சின்ன வெற்றிகளை கூட அங்கீகரிக்கிறது. என்னால முடியுங்கிற நம்பிக்கை வரும். 7வது நேர்மறையான எதிர்பார்ப்புகள். அவங்க நல்லா செய்வாங்கன்னு நம்ம உண்மையிலே நம்பணும். அதை அவங்க கிட்ட சொல்லணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு பாதுகாப்பான பயமில்லாத சூழலை உருவாக்கணுங்கிறீங்க. எட்வர்ட் ஸ்டெமிங் சொன்ன மாதிரி அந்த ஃபியர் ஃப்ரீ என்வாயர்மெண்ட். அதேதான். அந்த பயத்தை விரட்டுற சூழல்ல தான் மக்கள் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இந்த 7 வழிகளும் அந்த பயத்தை குறைக்கவும் சுயமதிப்பு அதிகமாகும். அப்போ ஊக்கமும் செயல்திறனும் தானா வரும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல டீம்ல சரியான ஆட்கள் இருக்கணும் இல்லையா? பிரையன் ட்ரேசி சொல்றாரு, ஒரு மேனேஜரோட சக்சஸ்ல 95% சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கான். இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆனா அது உண்மைதான்னு பல அனுபவங்கள் சொல்லுது. நீங்க தப்பான ஆளை வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் என்னதான் மோட்டிவேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட். உதாரணத்துக்கு கிரைஸ்லர் கம்பெனியை காப்பாத்த லீ அயோகாக்கா வந்தப்போ அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? போர்ட்ல இருந்த 36 வைஸ் பிரசிடென்ட்ல 35 பேரை மாத்தினாராம். சரியான ஆட்களை கொண்டு வந்தாரு. அதனால ஆள் எடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ எப்படி கரெக்டான ஆளை கண்டுபிடிக்கிறது? வெறும் திறமையை மட்டும் பார்த்தா போதுமா? திறமை முக்கியம், ஆனா அது மட்டும் பத்தாது.
அவங்களோட ஆட்டிடியூட், மனப்போக்கு எப்படி இருக்கு, அவங்க பர்சனாலிட்டி, அவங்க நடத்தை இதெல்லாமும் முக்கியம். இன்டர்வியூல இதையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கணும். சரி. இதுக்கு புத்தகம் 3 விதி அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுது. லா ஆஃப் 3. அது என்ன 3 விதி? சிம்பிள் தான். ஒருத்தரை பத்தி பல கோணத்துல பல பேர்ட்ட இருந்து தகவல் சேகரிக்கிறது. அதாவது குறைஞ்சது 3 பேரை இன்டர்வியூ பண்ணணும். ஓகே. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவரை 3 தடவையாவது 3 வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சூழல்ல சந்திக்கணும். சரி, இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்புறம் உங்க டீம்ல இருக்கிற வேற 3 பேரையும் இன்டர்வியூ பண்ண சொல்லலாம். முக்கியமா ரெஃபரன்ஸ் செக் பண்றது. ஆமா, ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ளிகன்ட் கொடுத்த 3 ரெஃபரன்ஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இவரோட வேலை செஞ்ச வேற யாராவது 3 பேரை சொல்லுங்க, அவங்க கிட்டயும் பேசணும், கேட்டு வாங்கணும். அப்போதான் உண்மையான ஃபீட்பேக் கிடைக்கும். இது நல்ல பாயிண்ட். மறைக்கப்பட்ட விஷயங்கள் கூட தெரிய வரலாம். ஆமா, கூடவே ஸ்வான் ஃபார்முலான்னு ஒன்று சொல்றாங்க. SWAN, ஸ்மார்ட் அறிவா இருக்கணும், ஒர்க் ஹார்ட் கடின உழைப்பாளியா இருக்கணும், ஆம்பிஷியஸ் லட்சியம் இருக்கணும், நைஸ் பழகிறதுக்கு இனிமையானவரா இருக்கணும். இது எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். மொத்தத்துல பஸ்ல சரியான ஆட்களை ஏத்தினாதான் பஸ் சரியா போகுங்கிற மாதிரி முதல்ல கரெக்டான டீமை செட் பண்ணணும். சரி, ஆள் எடுத்தாச்சு. அடுத்து அவங்கள நாளே எப்படி தயார்படுத்துறது? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு பத்தி சொல்றாங்க. டெலாய்ட் டூஷே கம்பெனி ஒரு 30 வருஷமா பண்ண ஆய்வுல வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்து யாருக்கெல்லாம் அதிக வேலை, கொஞ்சம் சவாலான டாஸ்க் கொடுத்தாங்களோ அவங்க நீண்ட காலத்துல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களாம். அப்படியா? நாளே ஹெவி லோட் கொடுத்தா பயந்துட மாட்டாங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. முதல் நாளே நாம ஒரு மெசேஜ் கொடுக்கறோம். இது ஜாலியா இருக்கிற இடம் இல்ல, இங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உயர் செயல்திறன் தான் இங்க நார்மல் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இது உருவாக்குது. ஓ, புரியுது. ஸ்டார்டிங்லே ஸ்டாண்டர்டை செட் பண்றோம். ஆமா, மெதுவா ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலும் அதே வேகத்துல தான் போறாங்க. இது அவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட சுய கோட்பாட்டை முதல் நாளே தீர்மானிக்குது. ஆனா அதே சமயம் நாள் வர்றவங்களுக்கு சும்மா வேலையை மட்டும் கொடுக்காம தேவையான சப்போர்ட், ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியம். வெறும் சவாலை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டா பிரயோஜனம் இல்ல. தெளிவா என்ன எதிர்பார்க்கறோம், எது சிறப்பான செயல்பாடு, வாட் இஸ் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் லுக் லைக், இலக்கு என்ன, டெட்லைன் என்ன, எப்படி அளவிடுவோம், இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லணும். அப்போதான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்க ஒரு வேலையை வெற்றிகரமா முடிக்கும்போது அது அவங்க சுயமதிப்பை கூட்டும். வேலையை கொடுத்துட்டு அப்படியே விடாம அதோட முன்னேற்றத்தை அப்பப்போ கேட்கறது, கண்காணிக்கிறது கூட முக்கியம். அது அந்த வேலைக்கும் அதை செய்யறவங்களுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு காட்டும். இந்த தெளிவான எதிர்பார்ப்புங்கிறத தாண்டி முடிவெடுக்கிறதுல ஊழியர்களையும் சேர்த்துக்கிறத பத்தி புத்தகம் பேசுது. ஆமா, பார்ட்டிசிபேஷன். சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி நாம கலந்து பேசும்போது தான் அதை நாம முழுசா தெரிஞ்சுக்கிறோம். ஊழியர்களை முடிவெடுக்கும் செயல்முறையில ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு அந்த வேலையோட ஓனர்ஷிப் வருது. இது ஏன் வேலைங்கிற உணர்வு. இதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? 2 முக்கியமான மேனேஜ்மெண்ட் உத்திகள் சொல்றாங்க. ஒன்னு பீட்டர் ட்ரக்கரோட MBO, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், இலக்குகள் மூலம் நிர்வாகம். MBO கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்? இதுல என்ன விஷயம்னா, என்ன செய்யணுங்கிறத மேனேஜரும் ஊழியரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதை எப்படி செய்யறதுங்கிறத பெரும்பாலும் ஊழியர்கள்ட்டே விட்டுறணும். இது அவங்களுக்கு ஒரு சுயாட்சி, அட்டானமி, ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. டிரைவருக்கு எங்க போகணும்னு சொல்லிட்டு ரூட்டை அவரே தேர்ந்தெடுக்க சொல்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா இது எல்லா ஊழியர்கள்ட்டையும் ஒர்க் அவுட் ஆகுமா? அனுபவம் கம்மியா இருக்கிறவங்க தடமாறி போக வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, அது முக்கியமான கேள்வி. அதனாலதான் MBOவை நல்ல திறமையான, ஏற்கனவே தங்களை நிரூபிச்ச ஊழியர்கள்கிட்ட பயன்படுத்துறது நல்லது. வேலையை ஒப்படைச்ச பிறகு சும்மா குறுக்க பேசாம பிரச்சனை வந்தா இதை எப்படி சரி பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டு அவங்களே யோசிக்க வைக்கணும். MBOக்கு அடுத்த கட்டமா MBE பத்தி சொல்றாங்களே, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு உத்தி. ஆஹா, இது MBOவோட அடுத்த ஸ்டெப் மாதிரி. எல்லாம் பிளான் படி சரியா போய்கிட்டு இருந்தா ஊழியர் மேனேஜர் கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஓ, எப்பதாவது பிளான்ல இருந்து விலகல், எக்ஸெப்ஷன் வருதோ அல்லது ஏதாவது பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் அங்க மேனேஜர் கிட்ட வரணும். இது மேனேஜரோட நேரத்தை மிச்சப்படுத்தும். அதே சமயம் ஊழியரோட தன்னம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் இது அதிகப்படுத்தும். அப்போ MBO, MBE இது ரெண்டுமே வேலையோட ஓனர்ஷிப்பை ஊழியருக்கு மாத்துது. இது ஏன் வேலை அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போது மோட்டிவேஷன் அதிகமாகும். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் பாயிண்ட். சரி, ஓனர்ஷிப் கொடுத்தாச்சு, சுதந்திரம் கொடுத்தாச்சு.
அடுத்து அவங்க கரெக்டான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்களான்னு பார்க்கணுமே. வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் மாதிரி ஆட்களே ஃபோக்கஸ் தான் முக்கியம்னு சொல்றதா புத்தகம் சொல்லுது. ஆமா, ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் ஒரே மாதிரி மதிப்பில்ல. இங்க தான் பரேட்டோ விதி, அதாவது 80-20 ரூல் வருது. ரொம்ப முக்கியமானவை, அதிக பலன் தரக்கூடியவை, அந்த கொஞ்ச வேலையை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் 3 விதி, ரூல் ஆஃப் 3 மாதிரி ஒன்ன பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துல நம்ம பல வேலைகள், ஒரு 20-30 டாஸ்க் கூட இருக்கலாம், செஞ்சாலும் அதுல ஒரு 3 வேலை தான் நம்மளோட பங்களிப்புல கிட்டத்தட்ட 90% கொடுக்குமா. 3 வேலைதானா? ஆமா, அந்த 3 முக்கிய வேலையை கண்டுபிடிக்க நம்மளையும் சரி நம்ம ஊழியர்களையும் சரி இந்த கேள்விகளை கேட்க சொல்லலாம். 1, நாள் பூரா ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்ய முடியும்னா கம்பெனிக்கு அதிக மதிப்பு கொடுக்கிற அந்த ஒரு வேலை எது? 2, 2 வேலைன்னா 2வது எது? 3, 3 வேலைன்னா 3வது எது? ஓ, இந்த கேள்விகள் மூலமா அந்த டாப் 3 வேலைகளை அடையாளம் கண்டு அதுல மட்டும் கவனம் செலுத்தணும். ஆனா இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இது கஷ்டமாச்சே. மெயில், ஃபோன். உண்மைதான். அந்த முக்கியமான 3 வேலையை கண்டுபிடிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ண ஊழியர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். தேவையில்லாத கவனச்சிதறல்களை குறைக்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்கணும். முக்கியமான சில விஷயங்களை மட்டும் செய்யணும், அதை திரும்ப திரும்ப செய்யணும், ஒவ்வொரு தடவையும் நல்லா செய்யணும். அதுதான் முக்கியம். சரி, கவனம் செலுத்துறது என்ன செய்யணுங்கிறத பத்தி. அடுத்து அது எப்படி செய்யணுங்கிறதும் முக்கியம் இல்லையா? இங்கதான் தரம் பத்தி பேச வேண்டியிருக்கு. ஆமாம், ஃபோக்கஸ் மட்டும் பத்தாது, செய்யற வேலையோட குவாலிட்டியும் முக்கியம். பிலிப் கிராஸ்பி சொல்ற மாதிரி தரம்னா நாம என்ன செய்யறதா வாக்கு கொடுத்தோமோ அதை சரியா செய்யறது. 100% நேரம் சரியா செய்யணும். 0 டிஃபெக்ட்ஸ் தான் இலக்கா இருக்கணும். ஹென்ரி கிஸ்ஸிங்கர் கதை ஞாபகம் வருது. அவரோட அசிஸ்டன்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தப்போ இதுதான் உங்களால முடிஞ்ச பெஸ்டான்னு கேட்டுட்டே இருந்தாராம். அந்த அசிஸ்டன்ட் பலமுறை திருத்தி கடைசியா ஆமா சார், இதுதான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை ஏத்துக்கிட்டாராம். ஆமா, அது ஒரு நல்ல உதாரணம். தலைவர்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தா ஊழியர்களும் அவங்களோட தரத்தை உயர்த்த முயற்சி பண்ணுவாங்க. இந்த தரம்ங்கிறது பெரிய ப்ராஜெக்ட்ல மட்டும் இல்லாம ஒரு இமெயில், ஒரு லெட்டர் மாதிரி சின்ன விஷயத்துல கூட தெரியணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு சின்ன தப்பு கூட நம்ம கம்பெனியோட இமேஜை பாதிக்கலாம். தரத்தை இன்னும் நல்லாக்க குவாலிட்டி சர்க்கிள்ஸ் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஊழியர்களே சேர்ந்து அவங்க வேலையோட தரத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு பேசி அவங்களே தீர்வு கண்டுபிடிக்கிறது. இதுவும் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். சரியான ஆளை எடுக்கிறது, நல்ல சூழல், தெளிவான இலக்கு, சுதந்திரம், ஃபோக்கஸ், குவாலிட்டி, கடைசியா நல்லா பண்றவங்களை எப்படி பாராட்டுறது, வெகுமதி கொடுக்கறது, ரிவார்ட்ஸ பத்தி என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெகுமதி அவங்களோட செயல்திறன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இருக்கணும். சீனியாரிட்டி வச்சோ படிப்பு வச்சோ இல்ல. எதுக்கு நாம ரிவார்ட் கொடுக்கறோமோ அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும். சரி, ரிவார்ட்னா பணம் மட்டும்தானா? இல்ல, 2 வகை இருக்கு. தொட்டு உணரக்கூடியது, பணம், போனஸ், பரிசு மாதிரி. இன்னொன்னு தொட்டு உணர முடியாதது, பாராட்டு, அங்கீகாரம், புதுசா கத்துக்க வாய்ப்பு, ட்ரைனிங், இந்த மாதிரி. சில சமயம் சம்பள உயர்வை விட போனஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அது நேரடியா அந்த வருஷ பெர்ஃபார்மன்ஸோட லிங்க் ஆயிருக்கு. பணத்தை விட அங்கீகாரம் சில சமயம் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்களே. நிச்சயமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியர்கள் நல்லா செய்யும்போது, குறிப்பா நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா செய்யும்போது அதை உடனடியா ஸ்பெசிஃபிக்கா பாராட்டணும். அதுதான் வலுவூட்டல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். சும்மா நல்லா செஞ்சீங்கன்னு சொல்றதை விட. ஆமா, நீங்க அந்த கஸ்டமர் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு குறிப்பா சொல்றது பல மடங்கு எஃபெக்டிவ். எந்த நடத்தையை நாம பாராட்டுறோமோ அது திரும்ப நடக்கும். நிறைய பேர் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், ஒரு அங்கீகாரம் கூட இல்லையேன்னு ஃபீல் பண்றதுக்கு இதுதான் காரணம். ஒரு கம்பெனி 4 லெவல் பெர்ஃபார்மன்ஸ், சராசரி, நன்று, அற்புதம், மிக அற்புதம் வச்சு அதுக்கேத்த மாதிரி போனஸ் கொடுத்த உதாரணமும் புத்தகம் சொல்லுது. ஆமா, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அளந்து அதுக்கு ஏத்த மாதிரி வெளிப்படையா ரிவார்ட் கொடுக்கும்போது இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஊக்கம் வரும். ஆஹா, பிரையன் ட்ரேசியோட ஊக்குவிப்பு புத்தகத்திலிருந்து நாம கத்துக்கிட்டது என்னன்னா, மோட்டிவேஷன்ங்கிறது ஏதோ மேஜிக் இல்ல. அது சரியான ஆட்களை வச்சு, பயத்தை போக்கி, சுயமதிப்பை வளர்த்து, தெளிவான எதிர்பார்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து, முக்கியமான வேலையில கவனம் செலுத்த வச்சு, தரத்தை உறுதி பண்ணி நல்லா செய்யறத பாராட்டுற ஒரு தொடர்ச்சியான முயற்சி. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அது ஒரு ப்ராசஸ். சரி, இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின இந்த உத்திகள்ல ஏதாவது ஒண்ணு
சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. எதை நீங்க உடனடியா உங்க வேலையிலயோ இல்ல பர்சனல் லைஃப்லயோ முயற்சி பண்ணி பார்க்க போறீங்க? எந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். பிரையன் ட்ரேசியோட கருத்துக்களை நீங்களும் படிச்சு பாருங்க. எங்களோட இந்த அறிவு பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.